விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பி விட்டு நடிகர் விஜய் அரசியல் வர சொன்னாரா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல ஆக்சுவலா. பட் விஜய் வராரு, என்ன பண்ணாரு, இந்த வயசு வரைக்கும் என்ன பண்ணாரு, அந்த வயசு வரைக்கும் என்ன பண்ணாருன்றதுலாம் கிடையாது. ஒரு அரசியலுக்கு வரணும்னா அதுக்கு காசு கண்டிப்பா வேணும், ஓகேவா? அது வந்து நம்ம உழைச்சி காசு எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் அரசியலில் வந்து நம்ம செலவு பண்ணி எதனா பண்ண முடியும், ஓகேங்களா? அதனால வந்து அவரு நிலைமைக்கு வந்து சம்பாதிச்சு வந்து இன்னைக்கு நிற்கிறாரு. அப்புறம் அவர் முன்னாடி என்ன பண்ணாரு, பின்னாடி என்ன பண்ணாருன்னு பாவம் இவருக்கு தெரியல போல இது. நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன். அவர் நடிகனா இருக்கிறப்பயே அவர் என்னென்ன பண்ணாருன்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் தெரியும் ஆக்சுவலாக. பட் அப்போ நடிகர் இப்போ அரசியலுக்கு வந்து டிவிக்கேவாக ஒரு எடுத்து தான் நிற்கிறாரு. ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல விருப்பப்படுறேன், நான் எந்த அரசியலுக்கும் உடன்பாடு கிடையாது. பட் புதுசாக வந்தவங்க எப்படி நம்மளை வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க, நான் ஒரு சாதாரண மக்களில் ஒருவன், நீங்களும் அதே மாதிரி தான், சரிங்களா? அதனால தான் வந்து சில பேருக்கு தெரியாது, ரெண்டுமே பார்த்தாச்சு, புதுசாக வருது, சரி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக தான் எல்லா மக்களோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. பட் வந்து எதுவுமே பண்ணாமல் இப்படி பண்ணிடுவாங்க, ஏமாற்றிடுவாங்க, இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறாங்க தெரியல. இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அது பாருங்கள். அவர் நடிகராக இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணார், அப்பயே என்ன பண்ணாருன்றது இப்போ தெரியும். இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தளபதி விஜய் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் செய்த போது அவரின் வயது 34. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவரின் வயது 36. போராட்டம் மட்டும் தான் பண்ணிருக்காரா, வேற எந்த நல்லதும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ணிருக்காரு. அதையும் என்னன்னு பாத்துருவோம். 1996 சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது 100 மூட்டை அரிசியை அப்போதைய சென்னை மேயர் திரு மு.க. ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய வயது 21. 1998 சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த போது அவருடைய வயது 23. 1999 கார்கில் போர்ல உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது 24. இதெல்லாம் பார்த்துட்டு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறதா ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு சண்டியர் மாதிரி காட்டு முட்டாத்தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா, 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்பதான் 1998 எவனும் 250 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கல. மோடி குஜராத்துக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது 2001 ஜனவரி 26 இந்தியாவின் 52வது குடியரசு தினம் அன்னைக்கு குஜராத்ல பூகம்பம் ஏற்பட்டுச்சு. அந்த பூகம்பத்துக்கு தன்னால் இயன்ற உதவியோடு மக்களிடம் நிதி உதவி பெற்று குஜராத் மாநிலத்துக்கு அவர் நிதி அனுப்பி வைத்தார். அந்நேரம் அவரோட வயது 26. 2005 வந்த சுனாமியின் போது இலங்கைக்கு 1 லட்சம் ரூபாயும் 100 மூட்டை அரிசியும், தமிழகத்திற்கு முதலில் 5 லட்சம் ரூபாயும் பிறகு 10 லட்சம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 15 லட்சம் ரூபாயை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கொடுத்திருக்கிறார். அந்நேரம் அவரோட வயது 30. 2008 ஓசூர்ல இலவச பள்ளிக்கூடம் ஒன்றை திறந்து வைத்தார். அந்நேரம் அவருடைய வயது 33. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன்.